நான் இருக்கேங்கிறத காமிக்கணும். ஆனால் நான் தான் அப்படின்னு இருக்கக்கூடாது. நீங்கள் விட்டு பாருங்கள், உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறது மட்டும் இல்லாமல் எதிரிகள் அடங்கி போவார்கள். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் நிறையா இருக்குது, ஆனால் பதட்டமான விஷயமும் இருக்குது. குடும்பத்தில் பணப்புழக்கம் சற்று குறையறதுக்கு உண்டான சூழ்நிலை. உங்களுக்கு ஈகோ கொஞ்சம் ஜாஸ்தி. இந்த ஈகோலேயே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாமல் கெட்ட பெயர் ஏற்படும். எதிரிகளுக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த சனியின் பார்வையில் செவ்வாய் வருது, செவ்வாயின் பார்வையில் சனி வருதுங்கிறது வந்து அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. சரி, இதனால் என்ன பலன் அப்படின்னா, ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பெயர்ச்சி, மற்ற செவ்வாய் பெயர்ச்சி எல்லாம் எப்படி வேணால் இருந்தாலும் பெருசாக பாதிப்பை கொடுக்காட்டினாலும், இப்போ நடக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சி 2025 ஜூலை முதல் செப்டம்பர் வரை உண்டான செவ்வாய் பயிற்சி பலருக்கு ஒரு மரண பயத்தை கொடுக்கும். என்ன சார் இவ்வளோ கெடுதலாக சொல்கிறீங்க அப்படின்னா, இது வந்து கெடுதல் கிடையாதுங்க, நல்ல விஷயந்தான். ஆனால் பயத்தை மட்டும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த செவ்வாய் பயிற்சினால் என்ன பாதிப்புகள் வரும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த செவ்வாய் பயிற்சி எப்போ நடக்குது, எந்தெந்த ராசிக்கு எந்த ராசிக்கு போகிறாரு, எந்த ராசிகளுக்கெல்லாம் நல்லது நடக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது செவ்வாய் பயிற்சி 1.5 மாதங்களுக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிறார். 45லேருந்து 48 நாள். இந்த செவ்வாய் பயிற்சி பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை ஜூலை 28, 2025 அன்று செவ்வாய் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சிம்ம ராசிங்கிறது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம். அதாவது காலபுருஷ தத்துவத்தில் மேஷ லக்னத்துக்கு அது 5ஆம் வீடு. 5ஆம் வீட்டிலிருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. இது வந்து பொதுவான விஷயம் என்னன்னா, எதிரிகளால் பகை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், விரயங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. இது வந்து நான் சொல்கிறது வந்து பொதுவான பலன், உலகத்துக்கு சொல்கிறேன். இதை தவிர தனிப்பட்ட ராசிக்கு வேறு, அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட லக்னத்துக்கு பலன்கள் மாறுபடும். இப்போது செவ்வாய் வந்து சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சரி சார், கன்னி ராசிங்கிறது வந்து புதனுடைய வீடு. புதன் வந்து செவ்வாய்க்கு எதிரி. அதாவது சமபலமாக இருந்தாலும் எதிரியாக பாவிக்கக்கூடிய, அதாவது இந்த பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடுன்னு சொல்லும்போது செவ்வாய் வந்து பாசிட்டிவ் சைடுனா புதன் வந்து நெகட்டிவ் சைடு, செவ்வாய் நெகட்டிவ் சைடுனா புதன் பாசிட்டிவ் சைடு. அதாவது ஆப்போசிட் சைடில் நிற்கக்கூடிய இரு கிரகங்களுடைய சந்திப்பு இது. அதாவது செவ்வாய் புதனுடைய வீட்டுக்கு போகிறாரு, எதிரியோட வீட்டுக்கு போகிறாரு. சரி, இதனால் என்ன பலன் அப்படின்னா, இதனால் பலன் கிடையாது, இதனால் நார்மல் பலன் தான். இதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடம், அந்த சயனஸ்தானம்னு சொல்லக்கூடிய மீனராசியில் சனி பகவான் வக்கரமாக இருக்கார். தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். அவருடைய நேர் பார்வையில் இந்த செவ்வாயும் சனியும் சமசப்தமமாக இருக்காங்க. இந்த சனியும் செவ்வாயும் இருக்கிறதுங்கிறது வந்து 2 ஈக்குவலண்ட் எதிரிகள். சேரனும் சோழனும் நேருக்கு நேராக சந்திக்கிற மாதிரி, இல்லை பாண்டியனும் சோழனும் நேருக்கு நேராக சந்திக்கிற மாதிரி 2 ஈக்குவலண்ட் ஆர்மிஸ் எதிரில் சந்திக்கிற மாதிரி. இதில் வந்து சனி வந்து பெட்ரோல் ஊற்றக்கூடிய கிரகம், செவ்வாய் வந்து நெருப்பை பொழியக்கூடிய கிரகம். அதனால் இது ரெண்டும் பார்த்துக்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. இதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில மாதங்கள் மே மாதத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ஏர் கிராஷ் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும், ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும், குழந்தைகளுக்கு பாதிப்புகளை தரக்கூடிய. இதில் வந்து 2025 இந்த விஸ்வாவசு வருஷத்தினுடைய வருஷ பரப்பு பஞ்சாங்க படனம் நம்ம வாசித்தோம். உள்ளகரத்தில் இருக்கக்கூடிய விஜய கணபதி கோயிலில் அதில் நம்ம சொல்லியிருக்கோம், குழந்தைகளுக்கு பாதிப்புகள் வரும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது வந்து பஞ்சாங்கத்தினுடைய பலன். அது மாதிரி தான் நிறையா குழந்தைகள் பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அதுவும் இப்போ வரக்கூடிய செவ்வாய் பயிற்சி பாதகத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. அதே சமயம் இந்த செவ்வாய் பயிற்சி ஜூலை 28 நடக்கிறது. எத்தனை நாளைக்கு இருக்குது அப்படின்னா, ஜூலை 28லேருந்து செப்டம்பர் 13 வரைக்கும். செப்டம்பர் 13ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். குருவின் பார்வையில் வந்துடுவார். இது வசதியை ஏற்படுத்தும், சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனால் செப்டம்பர் 13க்கு மேலே தான். அதுக்கு முன்னாடி அதில் ஒரு 13 நாள், ஆகஸ்ட்டில் ஒரு 31 நாள், 44 நாட்கள், இதில் ஒரு 3 நாட்கள், 47 நாட்கள் இந்த செவ்வாய் பயிற்சியானது அதிக பாதிப்புகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்குங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் பொதுவாக விஷயம் உலக அளவில் பார்த்திங்கன்னா
நெருப்பு சம்பந்தமான ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உயிர் சேதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சனியின் பார்வையில் செவ்வாய் வருது, செவ்வாயின் பார்வையில் சனி வருதுங்கிறது வந்து அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. ஆரோக்கிய விஷயத்தில் நிறைய பேர்த்துக்கு தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் தூக்கத்தை கெடுத்து ஆரோக்கிய சம்பந்தமாக பயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் சாதாரண வலி வந்தாலே உடனே டாக்டர்கிட்ட போய் பார்த்துக்கிறது நல்லது. ஆனால் இதனால் உயிர் சேதம் இருக்காது. ஆக்சிடென்ட்ஸ்னால தான் உயிர் சேதம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த செவ்வாய் பயிற்சியானது தனிப்பட்ட உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும்னு இப்போ பார்க்க போகிறோம். சிம்ம ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். இந்த செவ்வாய்ங்கிறவர் வந்து உங்களுக்கு 9ஆம் வீட்டு அதிபதி, அதாவது 4, 9 அதிபதி வந்து உங்களுக்கு யோகாதிபதி. யோகாதிபதி 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. இதில் 10ஆவதுக்கு சனியின் பார்வையில் 7ஆம் வீட்டு அதிபதி பாதகாதிபதியின் பார்வையில் செவ்வாய் வராரு. இதனால் என்ன பலன் அப்படின்னா, உங்களுக்கு தேவையில்லாத வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டதுன்னா அதில் வெற்றி கிடைக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல தேவையில்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னா இட் இஸ் கன்ஃபர்ம்டு தட் யூ ஆர் கோயிங் டு வின். ஸோ அதனால் நிறையா பேசாதீங்க, கண்ட்ரோல்டாக பேசுங்க. அதாவது நீங்கள் வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணணும், ஆனால் பேச வேண்டிய இடத்துல வச்சு வெளுத்து வாங்கிடணும். இதுதான் உங்களுக்கு உண்டான தாரக மந்திரம் இந்த செவ்வாய் பயிற்சிக்கு. இந்த ஒரு 47 நாளுக்கு உண்டான பலன் என்ன அப்படின்னா, இந்த 47 நாளில் எங்கே சான்ஸ் கிடைக்குதோ நீங்கள் பேசாமல் மௌனமாக இருக்கணும். நீங்கள் இதில் பியூட்டி என்னென்னா, இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் உங்கள் வார்த்தைக்கு பயப்படுவாங்க. யூ ஆர் அ டாமினேட்டிங் கேரக்டர். ஆனால் இப்போ இந்த மாதம், இந்த 1.5 மாதம் நீங்கள் எப்படி இருக்கணும்னா, யார்கிட்டையும் ரொம்ப பேசக்கூடாது. அதாவது எல்லா இடத்துலையும் இருக்கணும். யூ ஷுட் ஷோ யுவர் ப்ரெசன்ஸ், ஆனால் யூ ஷுட் நாட் டாமினேட் தி ப்ரெசன்ஸ். அதுதான் நான் இருக்கேங்கிறத காமிக்கணும், ஆனால் நான் தான் அப்படின்னு இருக்கக்கூடாது. நீங்கள் விட்டு பாருங்கள், உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறது மட்டும் இல்லாமல் எதிரிகள் அடங்கி போவார்கள். இதில் நல்ல விஷயம் என்னன்னா, உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள், உடன்பிறப்புகள், அவர்கள் வளர்ச்சி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அவளுடைய வளர்ச்சியை பார்த்து நீங்கள் பெருமிதம் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் தம்பியோ உங்கள் அண்ணனோ, இதில் தம்பி நீங்கள் வளர்த்த பையன், அவனை நீங்கள் தான் வளர்த்துருப்பேளு, அம்மாவுக்கு அடுத்து தான் நீங்கள் தான் வளர்த்துருப்பேளு. அவன் வளர்கிறத பார்த்து, அவனுடைய வளர்ச்சியை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். இப்போது உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கு, அண்ணனுக்கோ தம்பிக்கோ திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை முன்னணி நடத்துகிறதே நீங்கள் தான். இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் நிறையா இருக்குது, ஆனால் பதட்டமான விஷயமும் இருக்குது. குடும்பத்தில் பணப்புழக்கம் சற்று குறையிறதுக்கு உண்டான சூழ்நிலை, ஏன்னா செலவு ஜாஸ்தியாக இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து குழந்தைகளுடைய வளர்ச்சியை பார்த்து பூரிப்படையலாமே தவிர உங்களுடைய வளர்ச்சியில் பெருசாக பாதிப்புகள் இருக்காது. நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சார் நான் ஆல்ரெடி வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன், நான் வந்து துபாயில் இருக்கேன் சார், நான் வந்து கனடாவில் இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறையா சிம்மராசி நண்பர்களுக்கு நீங்கள் மீண்டும் தாயகம் திரும்பி குடும்பத்தோடு ஒன்றிணைவதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். இந்த செவ்வாய் பயிற்சிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா, செவ்வாய் பயிற்சி முடியும் பொழுது, செவ்வாய் துலாம் ராசிக்கு போகும்பொழுது குடும்பத்தை கூட்டிகிட்டு, உங்கள் ஆத்து மாமியை கூட்டிகிட்டு, உங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு ஃபாரின் ட்ராவல் போகிறதுக்கும் வாய்ப்பு இது வருது. இது வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுடைய குடும்ப கௌரவம் உயருகின்ற வாய்ப்பு ஏற்படும். மூத்த சகோதர சகோதரிகள் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இணக்கம்னா இத்தனை நாளாக உங்களுக்கும் உங்கள் அண்ணனுக்கும் இல்லை உங்களுக்கும் உங்கள் அக்காவுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னா இப்போ அவளே வருவா, ஏதோடா போனா போட்டேன்டா மன்னிச்சிட்டேன் போ, என்னமோ நீங்கள் தப்பு பண்ண மாதிரி. தப்பு நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறது நீங்கள் தான் தப்பு பண்ண மாதிரியே நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிப்பீங்க. அதுதான் உங்களுக்கு சிக்கல். யாரோ ஒருத்தங்க தப்பு பண்ணியிருப்பான், ஆனால் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது நான் பண்ணிட்டேங்கிற மாதிரி. அதனால் உங்கள் அக்காவோ அண்ணனோ வந்து போனா போட்ட நான் மன்னிச்சிட்றேன் அப்படின்ட்டு பெருந்தன்மையாக செயல்படுவார்கள். அதனால் குடும்ப ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். அதனால் வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏதாவது கடந்த காலத்தில் ஏதாவது சிக்கல் இருந்தது, ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை இருந்தது, ஏதாவது கணவன் மனைவி உறவில் பிரச்சனை இருந்தது, இல்லை கூட ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களுடன் பிரச்சனை இருந்தது. சில பேர் பார்த்திங்கன்னா இந்த கூட ஒர்க் பண்ணுற ஆப்போசிட் ஜெண்டர் கூட தப்பாக பிஹேவ் பண்ணிட்டாங்கன்ட்டு கெட்ட பேர் இருந்திருக்கும். இப்போ அதை சரி செய்கிறதுக்கு உண்டான நேரம் இது. முடிஞ்சதுன்னா நீங்கள் அவங்கக்கிட்டே பார்த்து உண்மையை சொல்லி, நான் இல்லைம்மா நான் இந்த எண்ணத்தில் பழகலை, நான் இப்படி தான் இருந்தேன், நான் தெரியாதனமாக அந்த இடத்துல இப்படி நடந்து போச்சுன்னு உண்மையை சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை சால்வ்டு. ஆனால் நீங்கள் பேசாமல் மனசில் வந்து நான் இப்படி தான்,
என்கிட்ட என்ன இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஈகோ கொஞ்சம் ஜாஸ்தி. இந்த ஈகோலேயே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாமல் கெட்ட பேர் ஏற்படும். எதிரிகளுக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்க வகையில் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும், செலவுகள் ஏற்படாது. ஆக்சுவலாக இப்போ வந்து உங்களுடைய செலவுகள்லாம் எப்படி செலவாகும்னா குடும்பத்துக்கான செலவுகளாக இருக்கும். ஆனால் வியாபாரம், தொழில், உத்தியோகம், இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய வேலை சார்ந்த, தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்த பதட்டம் அதிகரிக்குமே தவிர செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த சிம்ம ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளாகட்டும், குழந்தைகளாகட்டும் வளர்ச்சி பணியில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கவனம் கொள்வது நல்லது. அதே சமயம் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு செவ்வாயின் பார்வை வரதுனால, சனியின் பார்வை இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு செய்வது அவசியம் செய்ய வேண்டும். குலதெய்வத்தை மறந்துட்டு நீங்கள் எத்தனை தெய்வத்துக்கு போய் பண்ணாலும் சரி பிரயோஜனம் கிடையாது. உங்களுக்கு குலதெய்வம் அவசியம் வழிபாடு செய்ய வேண்டும். இதை தவிர நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னா சிவபெருமான் வழிபாடு செய்ய வேண்டும். சிவனை வழிபட்டு வருவதன் மூலமாகவும் குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாகவும் உங்களுக்கு வரக்கூடிய தொந்தரவுகள், அவப்பெயர் விலகும் சூழ்நிலை ஏற்படும். உங்கள் மனசை சமாதானப்படுத்துறதுக்கும் மனசில் எந்த விதமான வன்மமும் ஏற்படாமல் இருப்பதற்கும் சிவ வழிபாடு மட்டுமே உங்களுக்கு துணை இருக்கும். இந்த செவ்வாய் பெயர்ச்சியில் பாதிப்புகள் இருந்தாலும் சாதகமான பலன்களும் நிறைய ராசிக்கு இருக்குது. அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு, ராசிக்கு பார்க்கக்கூடாது. ஜாதகத்துக்கு பார்க்கும்போது ராசிக்கு பார்க்கவே கூடாது, லக்னத்துக்கு தான் பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி, சார் நான் மீன ராசி எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ராசிக்கு பார்க்கக்கூடாதுங்க. உங்கள் லக்னம் என்னன்னு பார்த்து அந்த லக்னத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சியும் சனியின் பார்வையில் வரக்கூடிய செவ்வாய் என்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரும் ரெண்டும் கொடுத்துருக்கோம். சென்னையில் நான் இருக்கேன். சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வந்து சந்திக்கிறதுக்கு அந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இல்லை நான் வெளியூரில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன், எனக்கு வந்து வாட்ஸ்அப் மூலமாக, வீடியோ கால் மூலமாக, ஜூம் கால் மூலமாக எங்கூட தொடர்பு கொண்டு பேசணும், கிளாரிஃபிகேஷன் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கீழே வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் தொடர்பு கொண்டு டீட்டெயில்ஸ் பேசிக்கலாம். இதற்கு கட்டணம் உண்டு. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? பிஸ்னஸ்ன்னு கிடையாது, எல்லாத்துக்குமே ஃப்ரீ சர்வீஸ் கூடாது. எதையுமே ஃப்ரீயாக கொடுத்தா அதுக்கு உண்டான மரியாதை கிடையாது. அதனால் கட்டணம் உண்டுன்னு சொன்னாலும் நீங்கள் சீப்பாக சொன்னீங்கன்ட்டு சில பேர் சொல்கிறாங்க. இல்லை, உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை தெரிந்து கொள்வதற்கு தொடர்பு கொண்டு பயனடையுங்கள். உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.